பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது காங்கிரஸ் மேலிடம் என்று ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இன்று காலை 9 மணிக்கு தான் காங்கிரஸ் தரப்புல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. உங்களுடைய முழு தகவலையும் சொல்லுங்க. கண்டிப்பாகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்டா தான் நான் பார்க்கணும். 108 இடங்களை கைப்பற்றியிருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா, யார் ஆதரவு அளிப்பார்கள் என்ற கேள்வி இருந்த நிலையில நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பொதுச்செயலாளர் கிறிஸ் ஜோடங்கர் தலைமையில் அந்த கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் அதே போல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் நாம் விஜய்க்கு ஆதரவு அளிக்கலாம் என கூறியதாகவும் அது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கட்சி மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் கட்சி மேலிடம் முழுமையாக ஆலோசனை நடத்தி தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்போம் என முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தொடர்பான அறிவிப்பு இன்று காலை 9:30 மணிக்கு மேல் வெளியாகலாம் அதிகாரப்பூர்வமா அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் மட்டும் இல்ல, எங்களிடமே நாங்களே முழுமையாக ஆதரவு, அதாவது மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் காங்கிரஸ் 5, அதே போல சிபிஎம் சிபிஐ தலா 2, அதே போல விடுதலை சிறுத்தைகள் 2, IUML 2 போன்ற 11 தேவையான, அதாவது ஆட்சி அமைக்க தேவையான, பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 11 பேரும் நாங்களே ஆதரவு அளிக்கிறோம், இந்த கட்சியை சேர்ந்தவர்களை ஆதரவு அளிக்கிறோம். எனவே வேறு யாரையும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாஜக கூட்டணியில் உள்ள எந்த சிறிய கட்சியையும் அணுக வேண்டாம் என ஒரு நிபந்தனை விதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல அவர்களாக முன் வந்தாலும் அவர்களை சேர்க்க வேண்டாம் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பான முடிவை இன்று காலை 9 மணிக்கு மேல் அதிகாரப்பூர்வமாக தமிழக காங்கிரஸிலோ அல்லது கிறிஸ் ஜோடங்கர் தரப்பிலோ வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்னா காங்கிரஸ் எதிர்பார்த்த மாதிரியே அவர்கள் காயை நகர்த்தியிருக்கார்கள். நேற்று கூட அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக திருமாவளவனாக இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருந்தார்கள் அறிவாலயத்தில். ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாருமே அறிவாலயத்திற்கு வரவில்லை. அப்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க அந்த சைட்ல மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு. அது இப்ப தலைமை மிக தெளிவாக முடிவெடுத்திருக்கிறது விஜய்க்கு ஆதரவு அளிப்பது என. பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.